மனசுல பட்டதை மறைச்சு வச்சு பேசி உங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசி உங்களுக்கு பழக்கம் இல்லை. பாசங்கிறது எங்கேயும் உண்டு. அதுவுமே குடும்பமா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், எல்லாருமே வேணும்னு ஆதரிச்சு பிடிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக இருந்து செஞ்சு முடிப்பாங்க. குடும்பத்து மேலே, தாய் மேலே, வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் இருக்குங்க. குழந்தைகள் மேலேயும் அப்படிதான். கூட பிறந்த பிறப்புன்னா இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகம். அதுவுமே இந்த பெண் குழந்தைகளா இருந்துட்டா போதுங்க. இவங்க பெரும்பாலும் அந்த பெண் குழந்தைகளுக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனாலுமே உங்களுக்கு எல்லாருக்காகவே நீங்கள் ஓடினாலுமே இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. இவங்க எல்லார் வழியிலையுமே பாதிப்பு நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. மனசுல ஏதாவது ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி அதை நினச்சி நீங்கள் ஆசைப்படுறத விட நீ நடக்க போகிறத யோசிக்க பாருங்கள், சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் ஆசைப்படுறீங்க. ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீங்க. ஆனால் ஆசைப்பட்ட பொருள் தான் முக்கியமாக உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதுவுமே வீட்லேயுமே இந்த நேரம் முன்னாடி விட இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பு தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. குடும்ப வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவு, உறவினர் வகையில் ஒரு மதிப்பு மரியாதை இழந்து நிற்கிறது, நிறைய அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலையுமே சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான். குழந்தைகளால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய யோகங்க. வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே பெரும் பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உழைப்பால் உயரக்கூடிய நேரம் பெரும்பாலுமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் கோபப்படக்கூடாது. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், கட்டிய மனைவியாக இருக்கட்டும், வாழ்க்கை துணை கணவராக கூட இருக்கட்டும்ங்க, கோபத்தை மட்டும் இந்த நேரம் நீங்கள் தவிர்க்க பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவங்க தானே, சொந்த பந்தம் தானே, ரொம்ப நெருக்கமானவங்க தானேன்னு இந்த நேரம் இந்த பண உதவி செய்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பெரும்பாலும் இந்த பண உதவி இந்த நேரம் செஞ்சீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்காத சூழ்நிலை தான். தாய் தந்தை வழியில் பொறுத்த வரைக்குமே பெருசாக கஷ்டம் இல்லைங்க. அவங்க வகையில் நல்ல மாட்டம் தான். அதுக்கு முன்னாடி வாக்குவாதம், குடும்பத்தில் சண்டை சச்சுன்னு இருந்தவங்களுக்கு கூட அது நீங்குது. குழந்தைகள் வழியில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு குழந்தைகளுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு இந்த காய்ச்சல் தொந்தரவு, உடல்நல பாதிப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே இந்த நேரம் உங்களுக்கு இல்லை, பெருசாக பாதிப்பு தராது. கஷ்டம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நீங்கி வரக்கூடிய நேரம் தான். வாழ்க்கை துணை உறவினர் வழியில் ஏற்பட்டிருந்த பல சங்கடம் நீங்குதுங்க. மாமியார் வகையிலையா இருக்கட்டும், மாமனார் வழியிலையா இருக்கட்டும், நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அவங்க வழியில நேரம் அந்த பாதிப்புங்கிறது நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முடிக்காத பல விஷயங்களை செஞ்சு முடிக்க போறீங்க. கூட பிறந்த வகையில் ஏற்பட்ட இந்த சிரமம் நீங்க போகுது. தந்தை வழியில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. உங்களுக்கு இந்த நேரம் எதிரியே நீங்கள் தான். தேவையில்லாத விஷயத்த நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுக்கு நீங்களாவே மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. பல விஷயங்களை தடுமாறி போகிறீங்க. அதை கொஞ்சம் விட பாருங்க. வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாக்கு பழிக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ அந்த வாக்கு பழிக்கக்கூடிய நேரம். அதனால பேசுகிற பேச்சில் எப்பவுமே நல்ல சிந்தனை, நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப ரிஷப ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் எவ்வளோ விஷயம் தடையை தாண்டி வந்துட்டீங்க. இனி நீங்கள் சாதிக்கிற நேரம் தான். வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்தீங்கன்னா பொது சிறப்பாக இருக்குதுங்க. யாரையும் எந்த காரணத்தை கொண்டு பகச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி இந்த பேர் நிறைய பேர் செயல்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய கோபத்துக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பொறுத்த வரைக்கும் செவிசாய்க்காமல் இருந்துட்டா போதும். ஏன்னா நீங்கள் நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு அவ்வளோ முக்கியமானவங்க இந்த காலத்தில் உங்களுக்கு இல்லைங்க. உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. யாரோட நிலையிலையும் கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் உங்களுடைய பொருளாதார நிலைமையில, குடும்ப நிலையில கவனம் செலுத்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால கொஞ்சம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக தொந்தரவு இல்லைனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லது தான். கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாமே இந்த நேரம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். மற்றவங்களுமே இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. மனசில் இருந்த மனக்குழப்பம் நீங்கும், நிம்மதி கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் குத்த சொன்னாங்களோ, குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாமே மனசு மாதிரி விரைவில் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். உறவுகள் வகையில் சிறப்பு தான். தொழில் வியாபாரத்துலேயே நல்ல பலன் தான். நிறைய பேர் இந்த வியாபார ரீதி எல்லாமே கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. அவங்களுக்கு
புதுசாக நிறைய வாய்ப்பு கிடைக்குங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்ன ஒரு குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையை முதல்ல செய்கிறது, எந்த வேலையை பின்னாடி செய்யுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த வகையில் திறமையை வெளிப்படுத்துங்க, நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி காத்திருக்குது. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான். அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனை குறையுங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த வாழ்க்கை துணை உறவினர் வழியில சந்திச்ச பிரச்சனைங்கிறது நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆதரவான நேரம் தான். ஆதரவு தருவாங்க, உங்க நிலையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த நேரம் சிறப்பு தான். நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, எந்த செயல்பாட்டிலையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படணுங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது. குடும்ப தேவை நிறைவேறும். கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும். வாக்குவாதத்தை மட்டும் எந்த இடத்துல ஏற்படுத்த வேண்டாம். கொஞ்சம் நீங்க இந்த நேரம் தாழ்ந்து போறது நல்லதுதான். விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போகிறதில்ல. இது மனசுல வச்சுக்கிட்டா போதும். சிறப்பா இருக்குது. ஆர்வத்தை கொண்டு வர பாருங்க. எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வம் கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இந்த அரசாங்க வழியில உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க. நீங்க நினைக்கிறது கைக்கூடி வரும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யணும், இதை பற்றின சிந்தனை சிறப்பாக இருக்குது. அதை பற்றின ஆலோசனையை கொஞ்சம் அனுபவபூர்வமாக இறங்குனீங்கன்னா வெற்றி தாங்க. வேலையில் வேலைச்சுமை குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தேவை நிறைவேற்றுவீங்க. நல்ல மதிப்பு கிடைக்கும். இழுவரியாக அந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு காரிய தடை நீங்குதுங்க. நீங்கள் எங்கே போனாலும் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமைங்கிறது இயல்பிலே உங்களுக்கு உண்டு தான். ஆனாலுமே மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நிலையை வச்சிருக்க பாருங்க. ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதாவது இந்த நேரம் நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்குங்க. அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. மனசை கட்டுப்படுத்துங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். மனசை ஒருமுகப்படுத்துனீங்கன்னா போதும். சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்குமே அப்படிதாங்க. தேவையில்லாத எண்ணத்தை விட்டுட்டு பாடத்தில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதான். நல்ல மதிப்பு பெற போறீங்க. எங்க போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும். இது வரைக்கும் இழுவரியான விஷயம் கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று, ஒரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கிதுப்பா நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையுங்க. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. பிள்ளைகளை அதிகப்படியான கண்டிப்பு செலுத்த வேண்டாம். அவங்க போக்குள்ளே விட்டு பிடிக்க பாருங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். அதுக்குள்ள ஒரு காரியம் முடிக்கிறதுக்குள்ளார 1008 குழப்பம் மனசுல போட்டு குழப்பிக்குவீங்க. ஆனா அந்த காரியம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. நிறைய மாற்றம் தரக்கூடிய நேரம் தான். பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் பயணம் இருக்குது. உடனடியாக எதுவும் கைகூடாதுங்க. ஆனா நீங்க படிப்படியா முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பெற்றவங்க கிட்ட வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். அவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பு தாங்க. இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாசமே சிறப்பு தான். நிறைய மாற்றம் கொண்டு வர போறீங்க. வாகன யோகம் சிறப்பா இருக்குது. ரொம்ப முக்கியமா இந்த பேர் நிறைய பேர் இந்த நேரம் உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க. அவங்க குடும்ப விஷயத்துல எல்லாமே பகிர்ந்துக்க வருவாங்க. உங்களுக்கு சம்மதம் இல்லாத விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. கருத்து சொல்றங்கிற பேர்ல நீங்க ஒண்ணு சொல்ல போக அங்க வேற விதமா தான் முடியும். அதனால அதை எல்லாமே தவிர்த்துக்கங்க. எதுலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை. குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான். ஆனாலுமே பெருசா பாதிப்பு இல்லை. அந்யோன்யம் சிறப்பா இருக்குது. நிம்மதி சிறப்பா இருக்குது. சொத்து பிரச்சனை நீங்கும். எங்க போனாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்துங்க. சிறப்பான நேரம். நிறைய திருப்பம் காத்திருக்குது. தெய்வ அனுகூலம் சிறப்பா இருக்குதுங்க. தெய்வத்தோட ஒரு முழு அனுகிரகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க அடிக்கடி குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேற்கு ஸ்ரீரிடம் 1, 2 பாதங்களும் உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் ரெண்டும் சமாதானம். ஆனாலுமே தொடர்ந்து ஏதாவது பாதிப்பு இருக்குதேன்னு மனசு உடைஞ்சு போயிருக்கிறீங்க. அதை முதல்ல மாற்ற பாருங்க. நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம். அதனால நேர்மறை சிந்தனை அதிகரிக்க பாருங்க. வீட்டுல பெரியவங்களை நீங்க ஆதரிச்சு பிடிக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. இந்த நேரம் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா முடியும். இளைய சகோதர வகையிலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது. தொழில் வகையிலும் இந்த நேரம் நல்ல லாபத்தள்ளி தரக்கூடிய நேரம் தான். கவனம் கொடுத்தா போதும், விட்டத்தை பிடிக்கலாம். இந்த நேரம் கூடுதலான லாபம் கிடைக்கும். வேலையில சிறப்பா இருக்குது. அரசாங்க ரீதியாகவும் சிறப்பான நேரம் தாங்க. கொஞ்சம் எங்க போனாலும் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க. கவனமா பேசிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த நேரத்துல எல்லாமே சாதகம் தான். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மனசை போட்டு குழப்பக்கூடாது. ஒரு தெளிவா பொறுமையா நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையா சிந்தித்து செயல்பட்டா எடுக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார நல்ல சிறப்பு தான். ஆனா அதுல பாதிப்பு இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயாருக்கு
இந்த மணக்கக்கூடிய பூக்கள், மல்லிகை பூக்கள் மாதிரி மணக்கக்கூடிய பூக்களை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு இனிப்போ நீங்கள் நைவேத்தியமாக படையலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தாங்க. பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. எந்த நாளுமே நீங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.